பகுதிகளை கர்த்தர் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு உனக்கு கொஞ்சம் வேதனை போல தோன்றுகிறது. இல்ல இல்ல இல்ல, ஹalleluya, இது வேதனையாய் நினைக்காதே. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தமக்கு சித்தமானபடி, தமக்கு விருப்பமானபடி, தம்முடைய மகிமை வெளிப்படும்படி தேவனை திரும்ப கட்டி எழுப்புவார். நீ அவர் கரத்தை விட்டு போயிடாத. ஆமென். சத்துரு எத்தனை திட்டத்தோடு எனக்கு விரோதமாய் வந்தாலும், ஹalleluya, எப்படி யோசுவா பக்கத்துல ஆமென் ஹalleluya வந்து நின்று அவனை குற்றம் சாட்ட வந்து நின்ற சாத்தான் அவன் ஒன்றும் இல்லாமல் வெட்கப்பட்டு போனானோ, அதே போல எனக்காய் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிற தேவன், சத்துருக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் என் தலையை நிமிரம் பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வார்த்தை சொல்ல ஏவப்படுகிறதுனால சொல்லுகிறேன். சத்துரு இன்னைக்கு போடுற திட்டம் எல்லாம் அது இப்பொழுது தோன்றின. ஆனா பரலோகம் உங்களுக்காய் போட்ட திட்டம், நீங்கள் உருவாக்கும் முன்னமே போட்ட திட்டம், அந்த திட்டத்தை அழிக்க சத்துருவால முடியாது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கனங்களை உருவாக்கினவர் கையில் இருக்குது. யாருக்காக இந்த வார்த்தை கத்த தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்த திட்டம் உன் பெற்றோர் கையில் அல்ல. உன்னை குறித்த திட்டம் உன் புருஷன் கையில் அல்ல, உன் மனைவியின் கையில் அல்ல, சத்துருக்களின் கையில் அல்ல. உன்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்கிறது. உன்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்கிறது. ஆமென், ஹalleluya. அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்து எழுந்து நிற்போம். ஆமென். 42வது சங்கீதத்தை, சங்கீதம் 42 நாம் சேர்ந்து சத்தமாய் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். 42வது சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறார்? ஏன் எனக்குள் தியங்குகிறார்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி உன்னை நிந்திப்பது என்னை எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. ஆமா, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? ஹalleluya. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் தாவீது சொல்லுகிறார், ஆமா, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஆமா, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமே, நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது ஆமே, யாரா இருந்தாலும் சில நேரத்துல இந்த வசனத்துல கூட சில இடத்துல கேள்விதான் கேட்கிறார். ஏன் ஆண்டவர் என்ன மறந்தீர்? ஏன் இப்படி ஒரு பாதையில் என்ன கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க? ஆமே, அப்படி சொன்னாலும் தாவீது சொல்றார், ஆகிலும் அவர் எனக்கு கிருபை கட்டளையிடுகிறார். அதுல இன்னைக்கு கிருபையினால நிக்க வச்சிருக்கிறார்னா எனக்கு முகத்திற்கு ரட்சிப்பை தர என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு எனக்கா இந்த ஆண்டு கையை திறந்து என் அவள் நன்மையினால் என்னை திருப்தியாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஏக்கம் ஒன்றுதான். அதனாலதான் சங்கீதம் துவங்கும் போதே தாவீது எப்படிதான் துவங்குகிறார்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா நன்மையை வாஞ்சித்தல்ல, அல்லது என் ஆசீர்வாதத்தை வாஞ்சித்தல்ல, என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமே, நியர் சர்வீஸ்ல முதல் செய்தியிலே கேட்டோம், ஆமே, தேவனை தேடுகிறவர்களா இந்த ஆண்டு அதிகம் மாறுங்கள். ஆமே, நம்முடைய இருதயம் ஆமே நன்மையை தேடுகிறதற்கு பதிலாய் தேவன் என்ன செய்வார் என்று தேடுவதற்கு பதிலாய் தேவனை தேடுகிற இருதயமாய் மாறட்டும். நீங்கள் தேவனை தேடி பாருங்கள். உங்களை தேடி வர வேண்டியதெல்லாம் தேடி வந்து கொண்டே இருக்கும். ஒரு தேவ பிள்ளை இதை மறந்துடவே கூடாது. ஆமா, எனக்கு தான் அவரை பாதியிலிருந்து தெரியும்.
ஆனா அவருக்கு என்ன ஆதியில இருந்தே தெரியும். நான் கருவில் இருக்கும் போதே அவன் யாக்கோபு கிட்ட தான் வந்து சொல்றான், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்பவுமே இந்த வார்த்தை சொல்லும் போது நான் யோசிப்பேன், எப்ப கைப்பிடிச்சார்? அவன் கைப்பிடிச்சது முதல்ல யாக்கோபுக்கு தெரியும். யாக்கோபுக்கு அந்த டைம் தான் தெரியுது. யாக்கோபு நினைச்சார் இனிதான் ஆண்டவர் கைப்பிடிக்க போறார். இல்ல யாக்கோபே, நீ கருவில் இருக்கும் போதே அவன் நம்முடைய பாதியில தான் நாம் அவரை அறிந்து கொண்டோம். ஆனா நம்முடைய ஆதியிலே கர்த்தர் நம்மை அறிந்து கரம் பிடித்து நடத்துறார். அப்படி முன் குறித்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் வேற வழி இல்லாமல் இல்ல, அல்லது தற்செயலாய் பார்த்துட்டேன் அதனால இவனை கைப்பிடிச்ச, அப்படி அல்ல. அவன் எவர்களை முன்னறிந்தார் அவர்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தார் கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தார் கர்த்தர் அவர்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அந்த தேவனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர் பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, பிறக்கும் முன்னமே என் பெயரை, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதையே. எத்தனை பேர் இந்த வருஷ துவக்கத்திலே சொல்ல முடியும்? ஒரு விசை கூட இந்த ஆராதனை அர்ப்பணிப்போடு, அவர் காத்திட வல்லவரே, என்னிடம் உள்ளதையே. ஹல்லேலூயா, அதை காத்திட வல்லவர். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. சொல்லுங்க இந்த வார்த்தைய, மெதுவான எங்கேயாவது கீழே விட்டாரா நம்ம? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னை கீழே விடாது. சுமக்கிறதுல இதுவரை சலிக்காத ஒரு தெய்வம் அவர்தான். ஹல்லேலூயா. என்ன சுமக்கிறதுல, நம்ம கூட நம்ம பிள்ளைகளை சுமக்கிறதுல ஒரு லிமிட் தான் வச்சிருப்போம். அது பிள்ளைலாம் கொஞ்சம் வெயிட் வளர்ந்துட்டுனா மேக்சிமம் 5 நிமிஷம், அதுக்கப்புறம் கை மாத்துறதுக்கு. ஆமா, அதுவும் சேட்டெல்லாம் பண்றது மாதிரி இருந்துச்சுன்னா எப்படியாவது கையில இருந்து இறக்குறதுலாம். சில பிள்ளைங்கள்லாம் பாருங்க, அது கையில இருந்து அப்படி நரங்கிட்டே இருப்பாங்க பாருங்க. ஐயோ, நமக்கு அப்படியே தூக்கி. ஆனா இத்தனை வருஷம் எவ்வளோ நம்ம பண்றதெல்லாம் பார்த்தா அப்படியே தலைகீழா வச்சு அப்படியே அமைக்கணும் போலதான் ஆண்டவருக்கு தோணும். ஏன்னா அவ்வளோ கிரியைகள் செய்திருக்கிறோம். ஆனாலும் இதுவரை அவர் கை தளரவும் இல்லை, அவர் கை சலிக்கல. இன்றைக்கு வர கர்த்தரை சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் கரத்திற்குள்ளதான் நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க அன்பு சபையே, ஆமா, இந்த வருஷத்து துவக்கத்தில் ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன். உங்களை உருவாக்கினவர் உங்களுக்குரியது எல்லாவற்றையும் உருவாக்குவார். ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கினவர் அவருக்கு தெரியும். ஆமா, அதனாலதான் சில இடத்துல அவர் சைலண்டா இருக்கிறார். ஆமா, நான் சில கேள்வி எல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் அமைதியா சில பாதையில் என்னை கொண்டு போறது. என்னை உருவாக்கினவர் அவர். என் தாய்க்கு தெரியாதது, என் தகப்பனுக்கு தெரியாதது, என் சகோதர சகோதரிகளுக்கு தெரியாதது. ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு தெரியும். ஏன்னா அவன் என்னை உருவாக்கின கர்த்தர். அவர் தான் என்னை உருவாக்கினதானால் இந்த ஆண்டு முழுவதும் என்னை அதிசயமாய் நடத்துவார் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே ஆச்சரியமானவரே அதிசய. ஆமான் தூக்கு கயிறெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய திட்டத்தோட மொர்தெகாய்க்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இரவுல தான் ராஜா தன்னுடைய புஸ்தகத்தை எடுத்து பார்க்கிறார். அவன் மொர்தெகாய் ஆமானுக்காக ஒரு திட்டம் பண்ணி ராஜாவினிடத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாகவே ராஜாவின் புஸ்தகத்தில் மொர்தெகாயை குறித்த திட்டம் எழுதப்பட்டிருந்தது. ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இந்த வார்த்தை சொல்ல ஏவப்படுகிறதுனால சொல்லுகிறேன்.
சத்துரு இன்னைக்கு போடுற திட்டம் எல்லாம் அது இப்பொழுது தோன்றினது. ஆனா பரலோகம் உங்களுக்காய் போட்ட திட்டம், நீங்கள் உருவாக முன்னமே போட்ட திட்டம். அந்த திட்டத்தை அழிக்க சத்துருவால முடியாது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று எழும்புகிற சத்துருவின் திட்டத்தை கண்டு கலங்காதிருங்கள். அவன் உங்களுக்காய் ஆல்ரெடி பிளான போட்டுதான் உங்களை உருவாக்கவே செஞ்சார். ஆமென். மோசே, உன்னை கொண்டுதான் ஜனத்தை மீட்கணும் பிளான போட்டுட்டு தான் கர்த்தர் உன்னை உருவாக்கினார். நீ பிறக்கும் போது எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும், நீ வாழுகிற இடத்துல எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும், ஆமென், சத்துரு போட்ட திட்டம் அல்ல, பரலோகம் என்னை குறித்து போட்ட திட்டமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில அவருடைய திட்டம் மட்டுமே நிறைவேறும்? என் வாழ்க்கையில கர்த்தருடைய பிளான் இருக்கிறது. என் வாழ்க்கை குறித்த எல்லா பிளான் அவர் கையில இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டு வேலையை தொடங்குறதுக்கு முன்பாக ஒரு செங்கலை போடுவாங்கல்ல, ஆமென், ஸ்டார்டிங் அப்படிதான் தொடங்குவாங்க. அல்லது ஒரு தறி அடிப்பாங்க, அதுதான் துவக்கம். இந்த ஒரு கல்லை போடுறதுக்கு முன்பாகவே எதை ஃபர்ஸ்ட் போடுவாங்க தெரியுமா? பிளானை தான் போடுவாங்க. பிளானை போட்டுட்டு தான் வீட்டு வேலையை துவங்குவாங்க. பிளான் போடாம வீட்டு வேலை தொடங்க மாட்டாங்க. ஆமென். ஒரு வீட்டுக்கு ஒரு பிளான் போட்டு தான் துவங்குவார்னா, அவன் இந்த வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கும் போது ஒரு பிளானை போட்டு தான் கர்த்தர் உருவாக்கிறார். இந்த பிளான் மனுஷன் கையில் அல்ல, இந்த பிளான் சத்துருவின் கையில் அல்ல, இந்த பிளான் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவன், ஓ ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஒற்றைக்கு விடுகையில்லா, ஒற்றைக்கு விடுகையில்லா, அடுத்து மாறுகையில்லா, ஒற்றைக்கு விடுகையில்லா, அடுத்து மாறுகையில்லா. ஆண்டவரே, இந்த கையை மட்டும் நாங்க விட்டுறக்கூடாதப்பா, இந்த உறவை மட்டும் நாங்க விட்டுறக்கூடாதப்பா. இந்த ஆண்டு அதிகம் இந்த உறவுக்குள், இந்த கரத்திற்குள் இருக்கிற பாத்திரங்களால் எங்களை கர்த்தர் அதிகமாய் உருவாக்குவீராக. ஓரி மனஷத்தலரியாந்தலராதரா, கெட்டு போகிற மண்ணா அல்ல, உருவாக்கப்படுகிற மண்ணா அங்கவரே. கடைசி வரை இந்த திட்டத்திற்குள் இருக்கிறவர்களா, இந்த கரத்திற்குள் இருக்கிறவர்களா, தேவன் எங்களை எப்படி பார்த்து வைக்க திட்டம் வைத்திருக்கிறீர்களோ அதுவே எங்கள் வாழ்க்கையா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆண்டு துவக்கத்தை அப்படியே துவங்குகிறோம். கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் நடத்துவீராக, அந்தியம் வரை, அந்தியம் வரை. ஓராக்கா சந்தலரியாந்தலரபோ. ஆமென். தட்டி ஒரு சில நிமிடங்கள் எத்தனை பேர் விட்டு கொடுக்க முடியும்? எத்தனை பேர் விட்டு கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கையிலிருந்து நீ நழுவிராத, என் கையிலிருந்து நீ போயிராத. உன்னை எப்படி உருவாக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்பணும்னு எனக்கு தெரியும். ஓ, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீ என் கரத்திற்குள் இருக்கிறா. இந்த களிமண்ணுக்கு அந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ, நான் உனக்கு செய்யக்கூடாதோ. நடந்ததை குறித்து கலங்காதே, கெட்டு போனதை குறித்து கலங்காதே. உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க, உன்னை திரும்ப எடுப்பித்து நிறுத்த, விழுந்து போன தாவீதை கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து உயிர்ப்பித்தவர் இதோ அவர்தான் உன்னை கருத்தில் வைத்திருக்கிறார். ஓ ராகா சந்தல ரியாதலரபோ லேப்ரம ஹந்தல ரியாதரா. உன்னை குறித்த திட்டங்கள் இன்னொருத்தர் கையில் கர்த்தர் கொடுக்கல, வேற ஒருத்தருக்கு கிட்ட போட கொடுக்கல. கர்த்தர் தான் வைத்திருக்கிறார், கர்த்தர் தான் வைத்திருக்கிறார். அவன் நினைக்கிறது போல நடப்பதில்லை, அவர்கள் ஆலோசிக்கிறது போல நடப்பதில்லை. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். Oh, we worship you, Lord. Hallelujah. அவர் கரத்திற்குள் அடங்கியிருங்கள், அவர் கரத்திற்குள் அடங்கியிருங்கள். ஒரு 5 நிமிடங்கள் முடிந்தால் முழங்காற்படிட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறது வார்த்தை, இந்த வருஷத்தின் துவக்கத்தில்
ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னை குறிச்ச அத்தனை பிளான் என் கையில இருக்குதுப்பா. ஆமென். உன்னை குறித்த அத்தனை திட்டங்களும் நீ உருவாகிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை குறித்த பிளானை உருவாக்கிட்டேன். அதனாலதான் சத்துரு எத்தனையோ கண்ணிகள் வைத்திருந்த பிறகும் கர்த்தர் உன்னை கைவிடாதபடி எத்தனை முறை அணைத்து அடி காற்று உன்னை அணைக்க வந்த காற்றுகள் எல்லாம் அது அமர்ந்ததே தவிர கர்த்தர் உன்னை அழியாமலை மட்டும் காத்து நடத்துகிறார். உன்னை குறித்த திட்டங்கள் ஆல்ரெடி அவர் கரத்தில் இருக்கிறது. திட்டம் அவர் கையில தான் இருக்குது. சத்துரு அதை பறிக்கவில்லை. சத்துருக்கு அதை மாற்ற முடியாது. அவர் செய்ய நினைத்தது யாருக்கும் தடுக்க முடியாது. எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நிச்சயம் உள்ள தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? எனக்கு குறித்திருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறது. இனி குறிக்க போறது அல்ல, ஏற்கனவே குறித்திருக்கிறது. இனி குறிக்க போறது அல்ல, ஏற்கனவே குறிக்கப்பட்டது. இது எனக்கு குறித்திருக்கிறது. இந்த வார்த்தை யோபு சொல்லும் போது யோபுக்கு நின்னு கூட சப்போர்ட்டா பேசுறதற்கு கூட யாரும் கிடையாது. அவன் சொந்த மனைவி கூட நின்று பலனாய் நிற்க இல்லை. தனியா நின்று ஒன்றுமில்லை, எல்லாமே எம்டி, ஜீரோங்கிற நிலையில. ஜீரோன்னு சொல்றதை விட மைனஸ்ங்கிற இடத்துல தான் யோபு நின்னு சொல்றார், எனக்காய் அவர் குறிக்க போறது என்று அல்ல, எனக்கு குறித்திருக்கிறதை, எனக்கு குறித்திருக்கிறதை. இந்த இரவு நேரத்தில் எத்தனை தேவ பிள்ளைகள் நீங்கள் நிற்கிற சூழலில் சொல்ல முடியும், இனி அல்ல தேவன் எனக்காய் குறிக்க போகிற விஷயங்கள். நான் உருவாகும் முன்னமே என்னை குறித்த அத்தனை பிளான் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். என்னை குறித்த காரியங்கள் அத்தனையும் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் கரத்தில் அந்தியம் வரை சூடு கூடை மதி அந்தியம் வரை ஆஸ்நேகமதி இயேசு என்றே கூடை மதி அந்தியம் வரை, அந்தியம் வரை. அப்பா உங்க கையில இருக்குதுப்பா. என் பெற்றோர் கையில இல்ல, என் சகோதரர்கள் கையில அல்ல, என் புருஷன் கையில இல்ல, என் மனைவி கையில அல்ல, என் பிள்ளைங்க கையில அல்ல. என்னை குறித்த காரியம் அப்பா கையில இருக்குது. என்னை உருவாக்கினவர் கையில இருக்குது. என்னை உருவாக்கினவர் கையில இருக்குது. யாருக்காகவும் இந்த வார்த்தை கத்த தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்த திட்டம் உன் பெற்றோர் கையில் அல்ல. உன்னை குறித்த திட்டம் உன் புருஷன் கையில் அல்ல, உன் மனைவியின் கையில் அல்ல, சத்துருக்களின் கையில் அல்ல. உன்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்கிறது. உன்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்கிறது. ஓ ராகா சந்தலரா, நீ கையை விட்டு போயிராத, நீ என் கையை விட்டு போயிராத, நீ என் கையை விட்டு போயிராத. நம்பக்கூடிய நம் கரத்தை நம்புகிறதை விட்டுட்டு நம்பக்கூடாத கரத்தை நம்பிக்கொண்டிருக்கிற உள்ளமே, இன்னைக்கு கர்த்தர் சிந்தையை மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு எண்ணத்தை மாற்ற விரும்புகிறார். நீ அந்த கரத்தை நம்புறத முதல்ல ஸ்டாப் பண்ணு. என் கையை நம்ப துவங்கிடு கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஏமாற்றங்கள், அநேக துக்கங்கள், அநேக வெட்கங்கள் நம் வாழ்க்கையில் வர காரணம் நம்ம பிளான் இருக்கிறவர் கரத்தை பிடிக்காம. ஹல்லேலூயா. என்னை குறித்த திட்டங்கள். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் கரத்தில் ஒரு விசை கூட அர்ப்பணிக்க விரும்புறீங்க? அப்பா நானா விலகி போகணுன்றதால விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே. கெட்டு போன மண்ணை அந்த குயவன் தூக்கி எறியாமல் திரும்ப 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 அவர் பார்வைக்கு சரியாய், அவர் பார்வைக்கு சரியாய் அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நீ மிதிக்கப்பட்டது அந்த திட்டத்திற்காக, உன்னை கர்த்தர் உடைத்தது அந்த திட்டத்திற்காக, சில காரியங்கள் உன் வாழ்க்கை இழந்தது அந்த திட்டத்திற்காக. மீதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான சித்தம் வைத்தீ,
புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான திட்டம் வைத்தீ, மீதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான ஆமென். புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான திட்டம் வைத்தீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவீர். அவர் கைக்குள்ளிருந்து விலகிறாதீங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்க. ஆமா, இந்த வசனத்தையே நான் சொல்லி அப்படியே நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 18வது அதிகாரம். ஆமே, அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தருடைய ஆவியான இந்த வார்த்தையை பாரப்படுத்துகிறார். நீ என் கையை விட்டு போயிடாத, இந்த கையை விட்டுட்டு போயிடாத. உன் நம்பிக்கை இந்த கரத்தில் இருக்கட்டும். ஆமே, காரணம் உங்களை குறித்த அத்தனை திட்டங்களும் அப்பா கையில தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது உங்க வீட்டில் உள்ள யார் கையிலும் அல்ல. ஆமென். சத்துரு கையிலும் அல்ல. ஆமென். உங்களை சார்ந்து இருக்கிற ஒரு கையிலும் அல்ல. உங்களை குறித்த மொத்த திட்டமும் அப்பா கையில என்னை உருவாக்கினவர் கரத்தில் இருக்குதுன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 18வது அதிகாரத்தின் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஆமென். 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்காக நீ என் கையை விட்டு போயிராத இப்படி சொல்றதற்காக எரேமியாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, ஒரு குயவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு குயவன் அந்த வீட்டுக்குள்ள தரிசனத்துல அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் எந்த ப்ரொசீஜர் இருந்து காட்டுறாருன்னா அந்த வணைகிற ப்ரொசீஜர்ல தான். அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆமே, அதெல்லாம் தாண்டி எதை இப்போ எரேமியாவுக்கு காண்பித்து தன் ஜனத்திற்கு அதை கன்வே பண்ணணுமோ அதை கன்வே பண்றதுக்காக ஆண்டவர் என் பிள்ளை எப்படியாவது என் கை என்ன பிளான் போட்டாரோ, இந்த மண்ணை எப்படி உருவாக்கணும்னு அவர் எப்படி பார்த்து வச்சாரோ அந்த திட்டத்தின்படி அவர் உருவாக்கினார். இப்படி காண்பிச்சதும் அடுத்து வசனம் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை வசனம் அப்பொழுது எனக்கு உண்டாகி. ஆமென். ஆண்டவர் பாரமா சொல்றார், ஏக்கமா சொல்றார், வாஞ்சையா சொல்றார், இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்ய மாட்டேனா? ஒரு சாதாரண குயவன், அழிந்து போகிற ஒரு மண்ணு, அழிந்து போகிற பாத்திரமே தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி உருவாக்கணும். பார்த்து பார்த்து உருவாக்கும் போது இஸ்ரவேல் வீட்டாருங்கிற இடத்துல உங்க பேரை போடுங்க அல்லது உங்க குடும்பத்தை போடுங்க. நான் எப்போ படிக்கும் போது இப்படி படிப்பேன், டேவிட் சார் அந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதா? எனக்கு செய்ய முடியாதா? ஆமென். சொல்லிட்டு தான் சொல்றார், அந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீ என் கையில இரு அப்படின்றார். நீ என் கையை விட்டு போயிடாத. அந்த கைக்குள் அந்த மண் அந்த குயவன் கைக்குள் இருக்கும் போதே, இன்னும் சொல்லணும்னா அந்த குயவன் கையில் அந்த மண்ணு வருவதற்கு முன்பாகவே அவர் பார்வையில் அந்த மண்ணை குறித்த திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அவர் கரத்தில் வரைகிறதற்கு முன்பாகவே என்னை குறித்த எல்லா திட்டமும் அவர் கரத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரத்திற்குள் இருக்கிறது. இந்த ஆண்டின் துவக்கத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே, நான் எடுத்து வைத்த செய்தி வேற. ஆமென். கர்த்தர் சித்தமானால் வருகிற வாரத்தில் ஆவியானவர் பேசுவாராக. ஆமென். அவர் கரத்திற்குள் என்னை குறித்த எல்லா திட்டமும் இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிற, பெரியவர் தசைகள் உருவாகல, ஆனா என்ன உருவாக்கிட்டு? தரிசனம் உருவாக்கிட்டு தான் நம்மளே உருவாக்கினார். ஹல்லேலூயா.
அவன் தரிசனத்தை உருவாக்கி விட்டுதான். ஆதாமை உருவாக்கிட்டு சரி இந்த ஆதாமை எதுக்காக உருவாக்கணும் அப்படி திட்டம் போட்டவர் அல்ல. எல்லாமே பிளான் பண்ணி தம்மோடு கூட பழகிறதுக்கு திட்டத்தை போட்டு தான் ஆதாமை உருவாக்குறார். அந்த ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார், எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். ஆமென். பூமியில என்னென்ன ஆதாமுக்கு தேவையோ, ஆதாம் வாழுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டுதான் கடைசியா மனுஷனை உருவாக்குறார். ஏன் ஃபர்ஸ்ட் மனுஷனை உருவாக்கிடலாமே, தமது சாயல் தானே. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மனுஷனை உருவாக்கிட்டு அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதன் பிறகு இல்லாம இல்ல இல்ல இல்ல, அவனை உருவாக்குறதுக்கு முன்பாக அவனுக்கு இந்த பூமியில என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு தான் அவனே உருவாக்கினார். அப்படியானால் எனக்கு நிச்சயம் இருக்கிறது, இந்த வாழ்க்கை முடிகிறது வரை எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்குவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீங்க போதும். இந்த பாடலை எழுதின பாஸ்டர் ஆரோன் பாலா அவருடைய சாட்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆமென். பிச்சை அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பொறுக்கிட்டு தான் அவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அநேகரை கிறிஸ்துவுக்குள் உருவாக்குகிற பாத்திரம். இது எப்படி சாத்தியமாச்சு? இது எப்படி சாத்தியமாச்சு? ஆமா, இது மனுஷோடைய ஞானத்துக்கு சான்ஸே கிடையாது. இது மனுஷோடைய அறிவுக்கு எட்டாதது. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? அவருடைய வாழ்க்கை குறித்த திட்டம் அவருடைய பாதையில் போடப்பட்டது அல்ல. அவர் பாடினது போலவே அவருடைய தாய் உருவாகிறதற்கு முன்பாகவே. ஹல்லேலூயா. எனவே தான் ஒரு தேவ பிள்ளைகள் இந்த நிச்சயம் என்னை குறித்த திட்டம் இருக்குது. ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மாறும்போது, சத்துரு சில திட்டத்தோடு வரும்போது ஒரு தேவ ஐயோ அவன் கையில ஏன் இப்படிப்பட்ட திட்டம்? நோ. ஆமான் என்ன திட்டம் போட்டாலும், ஆமான் திட்டம் அவன் நிறைவேற்ற வருவதற்கு முன்பாக ராஜா எழுதின புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் சத்துரு எத்தனை திட்டம் போட்டாலும் அது அல்ல திறக்கப்பட போவது. எனக்காய் ராஜா போட்ட திட்டம் தான் திறக்கப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எப்ப திறக்கணும்னு அவருக்கு தெரியும், எந்த டைம் திறக்கணும்னு தெரியும். ஒருவேளை ஆமான் எழும்பும் போது திறக்க கர்த்தர் விட மாட்டார். ஆனா ஆமான் எக்ஸ்ட்ரீமா போய் அடுத்த நாள் அன்னைக்கு ராஜா அந்த புஸ்தகத்தை திறக்கலன்னா அடுத்த நாள் ஆமான் அவன் போட்ட திட்ட புஸ்தகத்தை திறந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு எத்தனை திட்டத்தோட எனக்கு விரோதமாய் வந்தாலும் ஹல்லேலூயா. எப்படி யோசுவா பக்கத்துல ஆமென் ஹல்லேலூயா வந்து நின்று அவனை குற்றம் சாட்ட வந்து நின்ற சாத்தான் அவன் ஒன்றும் இல்லாமல் வெட்கப்பட்டு போனானோ, அதே போல எனக்காய் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிற தேவன், சத்துருக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் என் தலையை நிமிர பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு எப்படி நீங்கள் ஒவ்வொரு நாள் நடக்க போறீங்கன்னா ஒரே ஒரு காரியம், அவர் கையில தான் எல்லாமே இருக்குது. அவர் கையில. ஆண்டவர் சொல்ற வைக்கிற ஒரே வார்த்தை, நான் ஒரு பெரிய செய்தி இதில் சொல்ல விரும்பவில்லை, ஆனா ஒரே வார்த்தை சொல்லி என் கையை விட்டு நழுவிராத, என் கையை விட்டு போயிடாத. அவர் கைவிட மாட்டார். அவர் பிடிச்சிட்டார்னா பிடிதான். ஆனா நம்ம மெதுவா சில பிள்ளைங்களை நம்ம கையை விட்டு நழுவோம் தெரியுமா? பீச்சில் எல்லாம் போகும்போது அங்க போகாதுன்னு பிடிச்சிட்டு, ஆனா அந்த பிள்ளைங்க இல்ல இல்ல கையிலிருந்து நம்மள அது கையிலிருந்து நழுவுறதுக்கு என்ன செய்யணுமோ இதே போல அவர் கைவிட மாட்டார். அவர் பிடிச்சிடார பிடி, ஆனா நாம நழுவிடக்கூடாது. இந்த கரத்தை நம்புறதுக்கு பதில் வேற எந்த கரத்தை நம்பிடாதீங்க. இந்த கரத்தை பிடிக்கிறதுக்கு பதில் வேற எந்த கரத்தை பிடிச்சிடாதீங்க. இந்த கரத்தை நோக்கி இருக்கிறதுக்கு பதில் வேற எந்த கரத்தை நோக்கி இருக்கிறார்கள். காரணம் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் அதுதான், நீர் திறக்க நாங்களும் அது நன்மையினால் திருப்தியாவோ. எத்தனை பேர் சத்தமாய் ஆமென் சொல்றீங்க? அவர் கரத்தை விட்டு போயிடாதீங்க. இந்த ஆண்டு தைரியமாய் அவர் கைக்குள்ள, ஆண்டவரே உம்முடைய கரத்தை விட்டு விலக்குகிற எந்த காரியமும் என் வாழ்க்கையில வரக்கூடாது. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஒரு விஷயம் அப்படியே கண்களை முடிந்தால் முழங்க அர்ப்பணிக்கிட்டு ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை இன்னைக்கு வீட்டில் போய் திரும்ப திரும்ப படிங்க. உங்களோட பர்சனலா பேசும். ஆண்டவர் சொல்லுவார், திரும்ப திரும்ப சொல்லுவார்.
ஆமா, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்யக்கூடாதோ? ஆமா, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல இஸ்ரவேல் குடும்பத்தாரே, தேவ பிள்ளையே, நீ என் கரத்தில் இருக்கிறாய். அப்படியே 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆமா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை குறித்த எல்லா திட்டமும் உங்க கையில இருக்குது ஆண்டவரே. உம்முடைய திட்டம் மட்டும் என்னில் நிறைவேறட்டும். உம்முடைய திட்டம் மட்டும் என்னில் நிறைவேறட்டும். உம்முடைய கையை விட்டுட்டு நான் எங்கேயும் போயிடக்கூடாது. உம்முடைய கையை விட்டுட்டு நான் எங்கேயும் போயிடக்கூடாது. பல தோல்விக்கு காரணம், ஆமா, பல என் வாழ்க்கையில நஷ்டத்துக்கு காரணம், பலது என் வாழ்க்கையில இடிக்கப்பட்டதுக்கு காரணம் உங்க கையை விட்டதுனாலதான்ப்பா. இந்த ஆண்டு துவக்கத்திலே ஒரு அர்ப்பணிப்போட நிக்கிறேன். நீங்க எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கலாம் நான் கேட்கல. ஆனா ஒண்ணு கேட்கிறேன், உங்களுடைய கரத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளும். உங்களுடைய கரத்திற்குள்ளே வைத்துக்கொள்ள. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஒரு 5 நிமிடம் நான் இந்த ஜெபத்தில் நடத்தும்படி ஏவப்படுறேன். ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளும். வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஜெபிங்க. ஆமே, உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது தம்பி. உன்னை குறித்த தேவ திட்டம் பெரியது தங்கச்சி. உன்னை குறித்த திட்டம் உன் பெற்றோரிடத்தில் இல்லை. உன்னை குறித்த திட்டம் உன் சகோதரர்களிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அதனாலதான் ஆமென், தகப்பன் மறந்த போது அவனுக்கு கவலை இல்லை. தாமே சகோதரர்கள் விரோதமாய் பேசும்போது அவனுக்கு கவலை இல்லை. காரணம், அவனுக்கு தெரியும் என்னுடைய திட்டம் அத்தனையும் ஆமென் என் பெற்றோரிடத்தில் அல்ல, என் சகோதரரிடத்தில் இல்ல, என்னை உருவாக்கினவரிடத்தில் இருக்கிறது. என்னை உருவாக்கினவரிடத்தில் இருக்கிறது. அவர் கைக்குள் இருக்கிறது, அவர் கரத்திற்குள் இருக்கிறது. நீ உருவாக்கும் முன்னமே உன்னை குறித்து எல்லா தரிசனத்தையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனா இந்த ஆண்டு தைரியமாய் கால் வையுங்கள். ஆமென். கடந்த ஆண்டு முழுவதும் உங்களை கைவிடாமல் நடத்தின ஆண்டவர் இந்த ஆண்டு எப்படி உங்களை உருவாக்கணுமோ இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தைரியமாய் பேசுகிற. நீ கைக்குள் இருக்கிற பாத்திரமானால் நீ திரும்ப கட்டப்படுவாய். உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கொண்டு சில உள்ளத்துக்கு கத்த தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறார். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டு வந்த செய்தியை கர்த்தர் பேச விடாம இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைக்கிறார் என்றா என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். இந்த ஆண்டு நீ கட்டப்பட போகிற ஆண்டு, நீ திருப்தியாக்கப்பட போகிற ஆண்டு. ஹல்லேலூயா. உன்னை இடித்த காரியங்கள் இன்றோடு நிற்க போகிறது. இனி கர்த்தர் திரும்ப உன்னை கட்ட போகிறார். அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, அவர் போட்ட திட்டத்தின்படி. Glorabala Shantala Rikada Riatala Rabo Lemrama Hantala Rikama Shiantala Riatala Ra. சில பகுதிகளை கர்த்தர் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கு உனக்கு கொஞ்சம் வேதனை போல தோன்றுகிறது. இல்ல இல்ல இல்ல, ஹல்லேலூயா. இது வேதனையாய் நினைக்காதே. கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தமக்கு சித்தமானபடி, தமக்கு விருப்பமானபடி, தம்முடைய மகிமை வெளிப்படும்படி தேவன் உன்னை திரும்ப கட்டி எழுப்புவார். நீ அவர் கரத்தை விட்டு போயிராத. அவர் கரத்தை விட்டு போயிராத. அவர் கரத்திற்குள் அடங்கிருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்க அவர் கரத்திற்குள், அவர் கரத்திற்குள் என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறப்பா. என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன். என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன். என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நாதா. என்னையே தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை.
ஒரே ஒரு வார்த்தை பாடு. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி. குயவனே உந்தன் கரம், குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும். கரத்தை விட்டுறாதீங்க, இந்த கரத்தை விட்டு விலகிறாதீங்க, உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மறுபடியும் உருவாக்குவார். ஒரு விஷயம் கூட சொல்லி முடிப்போம். நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். உம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி, நீர் எங்களை குறித்து போட்டிருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே உம்முடைய கருத்திற்குள்ளே வைத்து இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை நடத்துவீராக. நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும். நல்ல கைகளை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி முழு பலத்தோடு அவர் கரத்திற்குள் இருந்து அவர் சித்தப்படி உருவாக்கப்பட்டு தேசத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அவர் உங்களை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. உங்களை குறித்த திட்டங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் அதை எங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வைக்கிறீங்க. ஆண்டவரே, நான் உன்னில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆண்டில விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கிற அந்த கிருபைகளை எங்க வாழ்க்கையில நாங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிராதபடி நீங்க எங்களை எப்படி நிறுத்த சித்தம் வச்சிருக்கிறீங்களோ, எங்களை குறித்த எல்லா பிளானும் உங்க கையில் இருக்குது. ஆண்டவரே, சத்துரு தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக நீர் உடைய திட்டங்களை நிறைவேற்றி எங்களை மகிழ பண்ணுவீரப்பா. கர்த்தர், அப்படியே இந்த ஆண்டு உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுகிறதா நீர் உமது கரத்தை திறந்து உம்முடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும்படி மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த கூடுகையின் மூலமாக வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.